வணக்கம் யூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 161 காண்போமா? பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவர்களுக்கும் பிதாக்களுக்கும் பொது ஜனங்களுக்கும் புகலிடமாவார். யஜ்யம் செய்வதன் மூலமாகவே பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை திருப்திப்படுத்த முடியும். பிராமணர்கள் கொல்லப்பட்டு விட்டால் யஜ்யங்கள் செய்ய இயலாமல் போய்விடும். இதனால் தேவர்களும் யஜ்யத்தில் செய்யும் அவிர்வாகமின்றி தானாகவே இறந்து விடுவர். யாகங்கள் செய்யப்படாவிட்டால் வழக்கமாக பெய்யும் மழையும் நின்றுவிடும். இதனால் எல்லா இடத்திலும் குழப்பமான நிலை நிலவும். பிராமணர்கள் மற்றும் யஜ்யங்களின் காரணமாகத்தான் பகவான் ஸ்ரீ விஷ்ணு வாழ்கிறார் என்று அசுரர்கள் நினைக்கின்றனர். ஆனால் உண்மையில் பிராமணர்களும் யஜ்யங்களும் உட்பட அனைத்திற்கும் ஸ்ரீ விஷ்ணுவே காரணமாவார். எனவே ஹரிநாம கீர்த்தனத்தை பரப்புவதன் மூலம் நமது பண்பாடும் காப்பாற்றப்பட்டுவிடும். அனைத்தும் தானே வரும். மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வர். சாஸ்திர விதிகளுக்கேற்ப தேசத்தை ஆட்சி செலுத்துவதற்கு சத்திரியர்களும் சிறந்த வேத பயிற்சி அளிப்பதற்கு பிராமணர்களும் பசுக்களை பாதுகாக்கக்கூடிய வைசியர்களும் இருக்க வேண்டும். ஆனால் மனித நாகரிகம் இந்த தர்மத்தை காக்க தவறிவிட்டது. இரண்யகசிப்புவின் உபதேசங்களை மற்ற அசுரர்கள் ஏற்றுக்கொண்டு அவனது உத்தரவின்படி அனைத்து ஜீவராசிகளுக்கும் எதிரான துஷ்ட செயல்களில் ஈடுபட்டனர். மக்கள் வசிக்கும் இடங்களில் குடியிருப்புகளுக்கு தீ வைத்தனர். இரண்யகசிப்பு தன் சகோதரனின் ஈமக்கிரியைகளை செய்து முடித்தான். பிறகு தன்னுடைய தாய், சகோதரனின் மனைவி மற்றும் குடும்பத்தினரை சமாதானப்படுத்தினான். இரண்யகசிப்புவோ ஒரு அசுரனாக இருந்த பொழுதிலும் அவன் இக்காலத்து மக்களைப் போல ஆத்ம உணர்வினை அறியாமல் இல்லை. ஆன்மீக ஆத்மா, ஸ்தூல மற்றும் சூட்சம சரீரம், பந்தப்பட்ட ஆத்மா வெவ்வேறு உயிரினங்களில் பிறவி எடுத்து பல்வேறு வகையான உணர்வு நிலைகளில் செயலாற்றுகிறது. விதவிதமாக புது புது உடல்களை அவன் உற்பத்தி செய்து கொண்டே போகின்றான். இந்த தொடர்ச்சியான பௌதீக வாழ்வுதான் சம்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. போரில் வீர மரணமடைந்த இரண்யாட்சனை பற்றி துக்கப்படாதீர்கள். ஒரு தண்ணீர் பந்தலில் கூடி பிரியும் வழிப்போக்கர்களைப் போல நாம் எல்லோரும் இவ்வுலகில் பிறந்து கூடி இறுதியில் பிரிந்து போகின்றோம். இது விதியின் விளையாட்டு. அழிந்தது சரீரமே ஒழிய ஆத்மா இல்லை. இதை உணர்ந்து நீங்கள் துக்கத்தை தவிருங்கள் என்றான். நாம் இந்த மனித ரூபத்தில் இருக்கும் வரை இந்த உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவை புரிந்து கொள்வதுதான் நம்முடைய முதல் கடமையாகும். நான் இந்த உடல் அல்ல, நாம் உடலில் இருந்து வேறுபட்டவர்களாவோம். அதனால் இந்த தேகத்தின் மீது கொண்டுள்ள பற்றினால் நண்பர்கள், பகைவர்கள் என்ற கேள்விக்கே இடமில்லை. இந்த ஆத்மாவை பௌதீக பந்தத்தில் இருந்து விடுவிப்பது எப்படி என்பது பற்றி ஒருவன் தீவிரமாக சிந்திக்க வேண்டும். உடலுக்குள் இருக்கும் ஆத்மா ஒருபொழுதும் அழிவதே இல்லை. நாரத மகரிஷி கூறினார், யுதிஷ்டிரா, இரண்யகசிபு தன் தாய் திதி மற்றும் சகோதரனின் மனைவிக்கு உபதேசங்களை எடுத்து கூறினார். அன்பான யுதிஷ்டனே, அசுர ராஜாவான இரண்யகசிபு பிறரால் தன்னை ஜெயிக்க முடியாதவனாகவும் மூப்பும் மரணமும் இல்லாதவனாகவும் ஆக விரும்பினான். மரணமற்றவனாக வாழ்வதற்கு அனிமா, லகிமா போன்ற யோக சித்திகளை எல்லாம் அவன் பெற விரும்பினான். பிரம்மலோகம் உட்பட இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் தானே அரசனாக வேண்டும் என்று விரும்பினான். இதற்காக இரண்யகசிபு தனது தவத்தின் மூலம் பிரம்மலோகத்தையே வெற்றி கொள்ளக்கூடிய வரத்தை பிரம்மதேவரிடமிருந்து பெற விரும்பினான். இரண்யகசிபுவின் தவம். இரண்யகசிபு கைகளை உயர தூக்கி கண்களால் வானத்தை நோக்கி கொண்டு கால் கட்டை விரல்களால் பூமியில் நின்று கொண்டு மந்திர மலைச்சாரலில் கடுமையான தவம் செய்யலானான். இந்த முறையில் தவம் இருப்பது மிக மிக கடினமாகும். இரண்யகசிபுவின் கடும் தவத்தால் அவனது தலையிலிருந்து நெருப்பு வெளிப்பட்டது. இத்தகைய கடும் தவத்தின் காரணமாக எல்லா நதிகளும் சமுத்திரங்களும் கொந்தளித்தன. பூமி அதிரத் தொடங்கியது. நட்சத்திரங்களும் கிரகங்களும் கீழே விழுந்தன. எல்லா திசைகளும் கொழுந்துவிட்டு எரிந்தன. வெப்பத்தால் சுட்டெரிக்கப்பட்டு எல்லா தேவர்களும் தங்களது இருப்பிடத்தை விட்டு வெளியேறி பிரம்மலோகத்திற்கு சென்று பிரம்மனிடம் முறையிட்டனர். இரண்யகசிபுவின் அசுரத்தனமான தவம் பிரம்மதேவருக்கு தேவர்களால் விளக்கப்பட்டது. பிரபுவே, உங்களுடைய பதவியை அடைவதற்காக இரண்யகசிபு இப்பொழுது கடும் தவத்தில் ஈடுபட்டுள்ளான். அதனால் அவனுடைய தவத்தை நிறுத்த வேண்டும் என பிரம்மதேவரிடம் முறையிட்டனர். தேவர்கள் இவ்வாறு எடுத்து கூறியதும் பிரம்மதேவர் பிருகு, தட்சன் மற்றும் மாமுனிவர்கள் சூழ உடனடியாக இரண்யகசிபு தவம் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு புறப்பட்டார். இரண்யகசிபுவால் செய்யப்பட்ட தவம் மேலும்
வலிமை பெறுவதற்காக காத்திருந்து பின்னர் வரத்தை அளிப்பதற்கு பிரம்மதேவர் முடிவு செய்தார். பிரம்மதேவரால் இரண்யகசிபு இருந்த இடத்தை கண்டுபிடிக்க இயலவில்லை. ஏனெனில் அவனது உடல் ஒரு எறும்பு புற்றினாலும் புல்லாலும் மூங்கில் புதர்களாலும் மூடப்பட்டிருந்தது. இரண்யகசிபு நெடுங்காலமாக அங்கேயே இருந்ததால் எறும்புகள் அவனது தோல், கொழுப்பு, இரத்தம், சதை ஆகியவற்றை தங்களுக்கு இரையாக்கி கொண்டிருந்தன. பிரம்மதேவர் இரண்யகசிபு இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அவனிடம் பேசலானார். இரண்யகசிபு தொடர்ந்து பல ஆண்டுகளாக கடும் தவத்தை செய்து வந்தான். 100 தேவ ஆண்டுகள் அவன் தவம் புரிந்தான். தேவர்களின் ஒரு நாள் நமக்கு 6 மாதங்களாகும். இதிலிருந்து அவன் நீண்ட காலம் தவம் புரிந்தான் என்பது தெரிய வருகின்றது. அவனது உடல் எறும்புகளாலும் மண்புழுக்களாலும் கிட்டத்தட்ட உடல் முழுவதுமே அரிக்கப்பட்டிருந்தது. இத்தகைய தவம் புரிவதற்குரிய அவனுடைய அசாதாரண சக்தியை கண்டு பிரம்மதேவர் ஆச்சரியமடைந்தார். அவன் இறந்துவிட்டான் என்று பலரும் நினைத்தனர். இத்தகைய தவங்களை சிறந்த முனிவர்களால் கூட செய்ய இயலாது. இரண்யகசிபு ஒரு தைத்தியனாக இருந்ததால் இது சாத்தியமாயிற்று. தன் எதிரில் வந்து நின்ற பிரம்மதேவரை கண்டு இரண்யகசிபு விழுந்து வணங்கினான். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீ பிரம்ம உவாச்ச உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரம் தே தபசித்தோசி காஸ்யப வரதோகம் அனுப்ராப்தோ பிரியதாம் ஈப்சிதோ வரக. பிரம்மதேவர் கூறினார், காசியப்ப முனிவரின் மகனே, எழுந்திரு. உனக்கு எல்லா நலன்களும் உண்டாகட்டும். உன்னுடைய தவத்தால் மிகவும் மகிழ்ந்தேன். ஆகவே உனக்கு வேண்டிய வரத்தை கேள். உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற முயற்சிக்கின்றேன். அசுரர்களில் சிறந்தவனே, மனிதர்களும் அசுரர்களும் மரணத்திற்கு உட்பட்டவர்கள். இருப்பினும் விரும்பிய வரத்தை கேள் என்றார். பல ஆண்டு காலம் கடும் தவம் இருந்தால் கூட மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அவனுக்கு பாதுகாப்பு அளிக்க இயலாது என்பதனை பிரம்மதேவர் கூறினார். நாரத மகரிஷி தொடர்ந்து கூறினார், பிரம்மதேவர் தனது கமண்டலத்திலிருந்து புனித தீர்த்தத்தை எடுத்து உடல் முழுவதும் அரிக்கப்பட்டு இருந்த இரண்யகசிபுவின் உடல் மீது தெளித்தார். புனித தீர்த்தம் உடலில் பட்டவுடன் வஜ்ரம் போல் பலம் கொண்டவனானான். இதனால் அவன் முற்றிலும் இளமை அடைந்தவனாக புற்றிலிருந்து வெளியே வந்தான். இரண்யகசிபு பிரம்மதேவரை வணங்கி பின்வருமாறு பேசினான். பிரபுவே, வரமளிப்பதில் சிறந்தவரான தாங்கள் நான் விரும்பும் வரத்தை அளிப்பீர்கள் என்றால் தங்களால் படைக்கப்பட்ட எந்த ஜீவராசிகளாலும் எனக்கு மரணம் ஏற்படாதிருக்க வேண்டும். என்னுடைய வசிப்பிடத்திலோ அல்லது அதற்கு வெளியிலோ, பகலிலோ அல்லது இரவிலோ, தரையிலோ அல்லது ஆகாயத்திலோ தாங்களால் படைக்கப்பட்ட எந்த ஜீவராசிகளினாலோ, எந்த ஆயுதத்தாலோ, மனிதனாலோ அல்லது மிருகத்தாலோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரத்தை அருள்வீராக. உயிருள்ள அல்லது உயிரற்ற எந்த ஜீவராசியாலும், தேவராலும், அரசனாலும், பாதாள லோகங்களில் உள்ள பாம்பினாலும் நான் கொல்லப்படக்கூடாது. யுத்த களத்தில் என்னுடன் போட்டியிடுபவர் எவரும் இருக்கக்கூடாது. இந்த வரத்தை எனக்கு அளியுங்கள். எனக்கு பெரும் புகழையும் நீண்ட தவங்களாலும் யோக பயிற்சிகளாலும் அடையக்கூடிய யோக சக்திகளை அருள்வீராக என்று கேட்டான். இரண்யகசிபு கேட்ட வரங்களை பிரம்மதேவர் அருளப் போகிறாரா? இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 162 காண்போமா? நன்றி, வணக்கம்.